கைஸ், இது சேட் ஜிபிடியோட பார்ட் 4. பார்ட்டு 1, 2, 3 பார்த்துட்டு தான் பாருங்கள், அப்போ தான் புரியும். கேட் ஓப்பன்லேருந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது பீப்புள் எல்லாருக்கும் தெரியும். அ சேட் ஜிபிடி அதுக்கே தெரியல பாருங்கள். அது என்கிட்ட என்ன சொன்ன, தட் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி ட்ரேடிங் டே மே 2 சொல்லி கொடுத்து, அதாவது அந்த கீ லெவல் எல்லாமே மே மாதம் சொன்ன மே 2 சொல்லி எனக்கு கொடுத்துரு, அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி மே 2 வந்து என்கிட்ட சொல்லிடு. நான் அதுக்கிட்ட கீழே என்ன கேட்டேன்னா, ஆல்ரெடி கிவ் டு மீ மே, அதாவது நீங்கள் மே 1 ஷேர் மார்க்கெட் லெவல் எனக்கு தந்தீங்க, நாட் மே 2. அது மே 2 கிடையாது, மே 1 தான் தந்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் கன்ஃபியூஸ், நீங்கள் குழம்பி போயிட்டீங்க. ஸோ அப்போ அது வந்து அப்போ நீங்கள் வந்து பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டீங்க, கரெக்டான ஆன்சர் வந்து கொடுக்க மாட்டீங்க, பீப்புளுக்கு வந்து தப்பான ஆன்சர், அவங்க கேட்குறதுக்கு வந்து தப்பான ஆன்சர் தான் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். அது உடனே என்ன போட்டிருக்கு, இது இந்த ஐ கேவ் யூ லெவல் மே 1 without without checking that it was a market holiday. அதாவது அதுவே சொல்லுது, நான் மார்க்கெட்டு ஹாலிடே செக் பண்ணாமல் சொன்னேன்னு. வித்தவுட் செக், நமக்கே தெரியும் நாளைக்கு மே 1 தொழிலாளர் தினம் லீவு, ஷேர் மார்க்கெட்டு ஹாலிடே இருக்கும்னு. அதுவே சொல்ல வித்தவுட் செக்கிங் that it was a market holiday, that mistake. அதுவே சொல்லிச்சு, செக் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு. அடுத்து வந்து அது கீழே, ஸோ எஸ் ஐ வாஸ் ராங் இன் தட் மூமெண்ட், பட் ஹியர் டு ஐ எம் நாட், அது பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஐ எம் நாட், அதாவது சேட் ஜிபிடி பர்ஃபெக்ட் கிடையாது அதுவே சொல்லிச்சு, பட் ஐ எம் ஆல்வேஸ் லேர்னிங். இதில் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு, அதாவது அது பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே ஆல்வேஸ் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ நான் அதுக்கிட்ட என்ன கேட்டேன், யூ சே